தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலே இந்த நாளின் செய்திக்காக தியானத்தாக எடுத்துக்கொண்ட வசனம் பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஏற்ற துணை. ஏற்ற துணை, அதாவது ஒரு மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை ஏற்படுத்தினார். அவருக்கு உண்டாக்குன்னு சொல்லி ஆதியாகமம் 2:18 நாம் வாசிக்கிறோம். மனிதன் தனியார் பண்ணதல்ல, அதற்கு ஏற்ற ஒரு துணையை உண்டாக்குன்னு சொல்லி உண்டாக்கினார். ஆண்டவர் நமக்கு ஒரு துணையை வேண்டும் என்று சொல்லி ஆதாம் எண்ணவில்லை. ஆனால் ஒருவேளை அந்த ஆதாம் எண்ணவில்லை, அவன் தானாக தேடியிருந்தால் எப்படி இருக்கும்? ஒருவேளை அடைந்திருந்தால் அவனுக்கு என்ன கிடைத்திருக்கும்? எண்ணி பார்க்கும்போது அங்கே மரங்கள், செடிகள், கொடிகள், பறவைகள், மிருகங்கள் மட்டுமே இருந்தன. இந்த பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டபடியால் அங்கே வாசிக்கும் போது ஆணுடைய அன்பை நாம் அங்கே எண்ணி பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஏவாள் என்ற ஒரு மனுஷியை அவர் ஏற்ற துணையாக கொடுத்தார். இன்று வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அநேகர் இன்னைக்கு விழுந்து போக காரணம் என்னவென்று பார்க்கும்போது, கடவுள் ஏற்படுத்தி கொடுக்க சொல்லாமல் அவருடைய சொந்த முயற்சியிலே எடுக்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துள்ளார், படைப்பை கொடுத்துள்ளார் என்று சொல்லி நம்மை படைத்த தேவனை விட்டுவிட்டு வாழ்க்கை துணையை தாந்தே தேர்ந்தெடுக்க வேண்டும். தன்னுடைய மனதிற்கு ஏற்றவாறு சிம்சோனை போல என்னுடைய கண்ணுக்கு இனிமையானவள் என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் விழுந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சொந்த முயற்சியில் ஈடுபடும் போது அவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் கிடைப்பது ஒரு உயர்வான நல்ல ஒரு ஆவிக்குரிய மகனோ கிடைக்காமல் போகக்கூடியும். ஆனால் மரம் செடிகள் போன்ற இந்த கீழ்த்தரமான குணங்களுடைய அல்லது நல்நடத்துடைய ஒருவர் தான் ஒருவருக்கு ஒருவர் இருவர் ஏற்படுத்துகிறது. அந்த யார் என்று அது அவருக்கு தெரியும். ஆகவே தான் அவர் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆதாமுக்கு ஏற்படுத்தினார். ஒருவரில்லாமல் வேறொரு சுய நலத்திற்காக அமையும் போது அவர்கள் உயர்திணையாக இல்லாமல் அக்னியாகவே அமைவார். ஏனென்றால் ஏவாளுக்கு நிகர் என்னவென்று பார்க்கும்போது ஏவாளே அந்த ஆதாமுக்கு இணையாக ஒருவரை உண்டாக்கும் என்று பார்க்கும்போது அதற்கு ஏற்ற உணையை ஒரு துணையை ஆண்டவர் அங்கே உருவாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உண்டான வாழ்க்கையிலே நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள ஒரு பாடம் என்று பார்க்கும்போது, வாலிப பிரயாயம் முடிந்து திருமணத்திற்குள் நாம் வரும்போது ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே ஏற்ற துணையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்ற துணையை ஆண்டவர் தர சித்தமாக இருக்கிறார். எனவே தேவன் நம்மளை ஏற்படுத்தி, நம்மளை அழகுபடுத்தி, நம்மளை ஆசீர்வதித்து ஒரு குடும்பமாக உருவாக்க சித்தமாக இருக்கிறார். எனவே ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். வாலிப சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே திருமணமாகவில்லை என்று சொல்லி நீங்கள் இயங்கும்போது ஆண்டவர் சமூகத்திலே நேரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் பெற்றோர்கள் ஜெபிப்பார்கள், ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கும்போது ஏற்ற துணையை தருவார். எனவே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இந்த ஒரு குடும்பம் கிறிஸ்துவ குடும்பமாக அமைய வேண்டும் என்று சொல்லி எண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கும்போது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் குடும்பம். இந்த குடும்பம் பரலோகத்திற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே அவருக்கேற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக வாழும்போது பரலோகத்துக்கு போகத்தக்கதாக அந்த மேலான ஆசீர்வாதத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொள்வோம். எனவே ஜெபியுங்கள். ஏற்கனவே திருமண குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் நாளும் ஆண்டவர் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல ஆயத்தமாக இருப்பார். அப்படியேப்பட்ட ஒரு சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதம் குடும்பமாக வாழுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.